ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூர்கே ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு உள்ள ஸ்லோகம், மகாஜனேர ஜெய் பத தாத்தே ஹோபோ அனுரத பூர்வ ஆபர கொரியா விசார் சாதனா ஸ்மரண லீலா யாத்தே நா கரோ ஹேலா காய மனே கொரியா சுசா. நான் முன் மகாஜனர் இப்போ உள்ள மகாஜனர் என்ன பாதை காட்டிருக்காங்க, அந்த பாதையில் தான் நடப்பேன். ஸ்மரணா பகவான் லீலைகள் நினைக்கிறது விட மாட்டேன். இப்படி பண்ணிட்டு என் மனசு உடம்பு வச்சு நான் சரியான முறையில் சாதனை பண்ணுவேன், பக்தி பண்ணுவேன். ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இதுக்கு பொருள் உரையில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூர் நமக்கு முக்கியமான காரணம் சொல்லிவிட்டாங்க. நமக்கு பிரேமம் எப்படி கிடைக்கும், சுத்த பக்தி எப்படி பண்ண முடியும். மகாஜனர் முன் ஆச்சாரியர் முன் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 12 மகாஜனர் பேர் 6வது காண்டத்தில் யமராஜரை சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்மா, சிவன், நாரதர், சத்துர்குமாரர், பீஷ்மர், மனு, ஸ்வயம்புவ மனு, பிரஹ்லாத் மகாராஜ், ஜனக மகாராஜ், பீஷ்ம பிதாமகா, பலி சக்கரவர்த்தி, இப்படி 12 பேர் வந்துருக்கு. மகாபாரதத்தில் வேதவியாசர் எழுதியிருக்காங்க, தர்க்கோ அப்பிரதிஷ்ட ஸ்ருதயோ விபின்னா நாசா ரிஷிவர் எஸ் ய மதம் ந பின்னம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ என கதா சபந்த. நம்ம தர்மம் பார்த்து தர்க்கம் பண்ணால் பிரதிஷ்டை போயிடும். இது தர்க்கத்தின் விஷயம் அல்ல. தர்மம் நான் ஒன்று சொல்ல, இன்னொருத்தன் இன்னொன்று சொல்லுவான். அது இப்போது ரிஷி முனிவர் கூட ஒரு பாதை சொல்லலாம். அவங்களுக்கு கூட தேவதைகளுக்கு கூட தெரியாது தர்மம் என்ன சொல்லி, அவ்வளோ ரகசியமானது. அதுக்கு வேண்டி மகாஜனர் என்ன பாதையில் போயிருக்காரு, அந்த பாதையில் போவார். இது சனாதன தர்மம் பார்த்து சொன்னது. நம்ம திருப்பி கௌடிய வைஷ்ணவ பாதையில் இருக்கோம். ராக பக்தி பண்ணணும், ரூபானுக ராகானுக பக்தி. இப்போ அந்த மாதிரி மகாஜனர் பாதையில் போகணும். இப்போ நமக்கு மகாஜனர் யார்? இங்கே சில ரூப கோஸ்வாமி பாத ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, சேவா சாதக ரூபேன சித்த ரூபேன சாத்திரஹி தத் பாவலிப்சுன காரிய விரஜலோகானு சாரத. யார் பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணன், பிரஜத்தில் உள்ள கிருஷ்ணன் மேலே அனுபான ஆகர்ஷணை வச்சுருக்காங்க, அவருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களும் பிரஜவாசிகள் எப்படி கிருஷ்ணர் சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணணும். இப்போது நம்ம சாதனை பண்ணும்போது நம்ம உடம்பு மனசு வச்சு நம்ம அனுபான பகவான்கு ஒரு நினைக்கிறது. மானசிகமாக மனசில் சேவை பண்ணுறது நம்ம ஸ்ரீமதி ராதாராணி, லலிதா தேவி, ரூபமஞ்சரி இவங்களுக்கு கீழே இருந்து பண்ணுறது அது பக்தி. அந்த மாதிரி பக்தி நமக்கு சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களும் சொன்ன பாதை, அதுக்கு கூட இப்போ உள்ள மகாஜன, இப்போ நமக்கு தீட்சை கொடுத்த குரு, மந்திர கொடுத்த குரு, அவர் ஒரு மகாஜன. அதே போல நமக்கு யார் சிக்ஷா குரு, சுத்த பக்தர், சாது யார் நமக்கு இந்த பக்தியிலே உள்ள ரகசியங்களுக்கு பாதை சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுக்கு சொன்ன போல
சொன்ன வந்தது நம்மவே நினைக்கிறது, நம்மவே பண்ணுறது அப்படியெல்லாம். முன் ஆச்சாரியர் இப்போ உள்ள மகாஜன என்ன சொல்லியிருக்காரு, அப்படி பக்தி பண்ணணும். ஸ்ரீலா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, தண்டகாரண்யவாசி முனையோ बृहत् वामनोक्त श्रुतयश्च चंद्रकांति जयदेव विद्यापति चंडीदास बिल्वमंगलाद्याश्च पूर्व महाजनाः षड गोस्वामिनः पर महाजनाः. ನಮಗೆ ಮಹಾಜನ ಜನ ಯಾರು? ಭಾಗವತಂలో 12 சொல்லியாச்சு. நம்ம பக்திக்கு 12 மகாஜனங்கள். தண்டகாரண்யத்தில் உள்ள ரிஷிமுனியர், ಬೃಹದ್ ವಾಮನ ಪುರಾಣತ್ಲೆ ಅಂದ ಶ್ರುತಿ ವೇದತ್ತಿಂದ ಮಂತ್ರಗಳು, ಚಂದ್ರಕಾಂತಿ ಚೊಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ, ಜಯದೇವ ಗೋಸ್ವಾಮಿ, ವಿದ್ಯಾಪತಿ, ಚಂಡಿದಾಸ್, ಬಿಲ್ವಮಂಗಲ್ ಠಾಕೂರ್ 6 ಗೋಸ್ವಾಮಿಗಳು ನಮ್ಮ ಗುರುವರ್ಗ. ಇವರೆಲ್ಲ ನಮಗೆ ಮುನ್ மகாஜனா சொல்கிறது. இப்போ நம்ம மதுர ரச வச்சு ராதாகிருஷ்ணருக்கு சேவிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த பத்ம புராணத்திலே ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு, தண்டகாரண்ய ரிஷிவர் பார்த்து, புரா மஹர்ஷயாக சர்வே தண்டகாரண்யவாசினः ராமம் திருஷ்ட்வா ஹரிம் தத்ர போக்தும் ஐச்சன் சுவிக்கிரகம் ते सर्वे स्त्रीत्वम् आपन्नाः समुद्भूताश्च गोकुले हरिम संप्राप्य कामेन ततो मुक्ता भवार्णवात्. பழைய காலத்தில் சொன்னால் திரேதாயுகத்திலே தண்டகாரண்ய சொன்னால் ஒரு பயங்கரமான காடு. எந்த நகரம் கிராமம் மக்கள் யாரும் இல்லை, வரை காடு காடு காடு. அதில் நிறைய ரிஷிமணிகள் சேர்ந்து கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. பகவான் ஸ்ரீ ராமர், சீதை, லக்ஷ்மணர் கூட இந்த தண்டகாரண்யம் காட்டில் வரும்போ வனவாசத்தில் அப்பா சொன்ன போல வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த ரிஷிமணிಗಳಿಗೆ ராமருக்கு பார்த்த உடனே அவங்களும் பக்தி பண்ணிட்டு இருந்த கிருஷ்ணர் மேலே காதலி பாவம் வந்தாச்சு, இனிப்பு வந்தாச்சு. இப்போ அந்த மாதிரி வரம் கேட்கறதுக்கு ராமர்கிட்ட வெக்கமாக இருந்து, அப்போ கூட ராமர் கருணை வச்சு அவங்களு ராக பக்தி பண்ண தொடங்கியாச்சு. ராக பக்தி சொன்னால் மனசுலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம். அது இந்த ராக பக்தி சொன்னால் ஒரு கல்பத்தரு, நம்ம என்ன கேட்போம் அது கொடுக்கும், அந்த மாதிரி மரம் போல இருக்குது. அது வச்சு இவங்களெல்லாம் கோகுலத்தில் கோபியாகி பெருவி எடுத்தாங்க. அடுத்த கிருஷ்ணருக்கு அனுபான சேவை பண்ணி கோபிகளானார். இனி வேதத்தில் உள்ள ஸ்ருதி மந்திரங்கள் பிரம்மலோகத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள பார்த்து பிரஹத் வாமன புராணம் சொல்கிறது, கந்தர்ப்ப கோட்டி லாவண்யே त्वयि दृष्टे मनांसि नः कामिनी भावम आसाद्य स्मर शुभधान्य संशय यथा तल्लोकवासिन्य काम तत्वेन गोपिका भजन्ति रमणं मत्वा चिकीर्षाजनी नस्तथा. இந்த வேதத்தின் ஸ்ருதி மந்திரங்கள் பிரம்மலோகத்தில் வாசம் பண்ணும்போது கிருஷ்ணருக்கு தர்ஷனம் ஆயிருக்கு. அப்போ அவங்க பிரார்த்தனை பண்ணது, ஓ ஸ்ரீ கிருஷ்ணா, உனக்கு உடம்புக்கு உள்ள வெளிச்சம் பார்த்து கோடிக்கணக்கான காமதேவருக்கு இது தோழி பண்ணிட்டு இருக்கு. நம்ம இதயத்தில் காமத்தின் ஆசைகள் வந்துருக்கு. நம்ம காதலிகளாகி உனக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கோம். எப்படி ஸ்ரீ பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகள் உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு அதே போல ஆசை வந்திருக்கு. அவங்களுக்கு கோபி உடம்பு கிடச்சது.
பத்ம புராணத்திலே ஒரு கந்தர்வா பெண்ணு சந்திரகாந்தி சொல்லி பேர், கிருஷ்ணர் பக்தி பண்ணியிருக்கான். பிரம்மா தரிசனம் கொடுக்கும்போது எனக்கு ராதை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி வரம் கேட்டான். ராதையை பார்த்து இவனுக்கோ சக்கி ஆகணும் தாசி ஆகணும்னு சொல்லி அப்படி அவளுக்கு கோப்பி உடம்பு கிடச்சாச்சு. இவங்களுக்கு எல்லா கிருஷ்ணர் சேவை கிடைச்சது. இவங்களும் கிருஷ்ணர் கூட காதலி ஆகணும் ஆசைப்பட்டாங்க. நமக்கு தெரியும் ஜெயதேவ கோஸ்வாமி, வித்யாபதி, சண்டிதாஸ், பிலோமங்கல் டாக்கூர் இவங்களும் சखी பாவ வச்சு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, பக்தி பண்ணாங்க. இனி நம்ம ஆச்சாரியர் ஆறு கோஸ்வாமி நம்ம ஆச்சாரியர் எல்லாம் மஞ்சரி பாவத்தில் பக்தி பண்ணியிருக்காங்க. மஞ்சரி ಜನ ರಾಧೆಗೆ ನಿತ್ಯ ದಾಸ. இவங்கள சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து மஞ்சரி பாவம் என்ன நமக்கெல்லாம் சொல்லியிருக்கா. விசேஷமாக சனாத்தன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி நமக்கு பாதை காட்டுறதுக்கு புத்தகங்களை எழுதிவிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் காட்டின பாதையில் போகணும். நம்ம ஆச்சாரியர் சொன்ன பாதை. ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ ஆதிலீலா 4வது அத்தியாயத்திலே பகவான் கிருஷ்ணரை சொல்லிட்டு இருக்காரு. यद्यपि निर्मल राधार सत प्रेम दर्पण तथापि स्वच्छता तार बाहे खोने खो आमार माधुर्य नाही बाहुते अवकाशे ए दर्पणे रागे नव नव रूपे भासे मन माधुर्य राधा प्रेम दोहे होई कोरी खोने खोने भावे दोहे केहो नाई हारी. ராதாகே உண்மையான பிரேமம் ஒரு கண்ணாடி போல இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு துள்ளி கூட அழுக்கு போல கிடையாது. திருப்பி அது கூடிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி இன்னும் வெளிச்சம் அதில் நம்ம நல்லா பார்க்க முடியும். கிளாரிட்டி இனி கூடிட்டு இருக்கு. என்னைக்கு இனிப்பு கூட கூடிட்டு இருக்கு. எள்ளம் இல்லாத போல இருக்கு என்கிட்ட இனிப்பு. கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கண்ணாடி போல இருக்கு. அப்போ எனக்கே இனிப்பு, ராதாகே அனுபு. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நடந்துட்டு இருக்கு. ரெண்டு கூடிட்டு இருக்கு. ரெண்டு தோழியாக தயார் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ராதா கிருஷ்ணருக்கு யாரு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க? உயர்ந்த பக்தர். அதில் கூட ராதைಗೆ ಸೇವೆ பண்ணணும், தாசி ஆகணும். இது மஞ்சரி பாவா. என்ன ராதைಗೆ சಖಿಗಳು கூட தனியாக போய் கிருஷ்ணன் கூட சங்கம் பண்ணணும். ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது இங்கே வரமாட்டாங்க. பட் இந்த மஞ்சரி ராதைக்கு விட்டு போக மாட்டான். தனியாக கிருஷ்ணன்கிட்ட போக மாட்டான். அதுக்கு கூட கூட ராதாகிருஷ்ணன் சேரும்போது கூட கூட கொஞ்சத்தில் இருக்கும்போது கூட சேவை பண்ணுவான். மஞ்சரிகள் ராதைக்கு வித்தியாசம் இல்லாத போல உடம்பு பாவம் வச்சிருக்கான். இப்போ நம்ம ஆறு கோஸ்வாமிகள், நம்ம குருவர்கள் எல்லாம் மஞ்சரி, நமக்கு கூட மஞ்சரி பாவம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு காட்டின பாதையில் போகணும். அதே போல இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. சாதனா ஸ்மரண லீலா யாத்தே நா கரோ ஹிலா காயமன கொரியா சுசார். நம்ம வந்து ஸ்மரணை, பகவான் லீலைகளை சிந்தனை விடக்கூடாது. அது பண்ணி தான் நம்ம உடம்பு மனசுக்கு நம்ம சரியான பாதையில் கொண்டு போக முடியும். இப்போ நம்ம கௌடிய வைஷ்ணவ பக்தியில் ராகானுக பஜன் சொல்லுவோம். சொன்னால் பகவானுக்கு லீலைகளை நினைக்கிறது, சேவை நினைக்கிறது. பகவானுக்கு திருநாமம், பகவானுக்கு குணங்கள், பகவானுக்கு உறவு, பகவானுக்கு லீலைகளை சிந்தனை பண்ணுறது ஸ்மரணம். அதில் கூட அஷ்டகாலியரில் சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு நாள் 8 வேறு வேறு டைமில் என்ன லீலை பண்ணுவாங்க. இதுக்கே ஸ்மரணை, இதில் சேவை பண்ணுறது.
பகவான் ஸ்மரணை பண்ணணும், லீலா ஸ்மரணை பண்ணணும் சொன்னால் இதயம் சுத்தமாக இருக்கணும். இதயம் சுத்தம் இல்லாச்சுன்னா சரியாக ஸ்மரணை பண்ண முடியாது. அதுக்கு வேண்டி அந்த பகவான் கருணை கூட ரொம்ப முக்கியம். மெல்ல மெல்லமாக ஹரி குரு வைஷ்ணவர் கருணை வச்சு நம்ம உடம்பு மனசு சப்தம் வச்சு பகவானுக்கு சேவை சரியான முறையில் தொடங்கணும். அப்படி நம்ம பக்தி கொண்டு போனால் நம்ம மகாஜனங்கள் காட்டின பாதை நம்ம மனசில் பகவான் ராதாகிருஷ்ணருக்கு லீலே சேவை சரியான முறையில் பண்ணால் நம்ம வாழ்க்கைய நோக்கம் கிருஷ்ண பிரேமம் கண்டிப்பாக கிடைக்கும். ஹரி குரு தண்டவத்னா.